நம்ம ஃபுல் மூன் போவோம்டா. அப்படின்னா அதாவது குரூப்பா போறது பேர் தான் ஃபுல் மூனா. இவர் அடுத்து 2வது கல்யாணம் பண்றதுக்கு இங்க வந்திருக்காரு. அந்த பாட்டுல அந்த பாட்டுனா எந்த பாட்டு சொல்லு. மாப்பிள்ள கோட்டு போட்டாப்ல, மாப்பிள்ள பேண்ட் போட்டாரு. ஸோ கைஸ், இப்போ நாங்கள் இருக்கிற ஹோட்டல் தான் வந்து லமேரியன் ஹோட்டலு. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தான் மண்டபம். ஸோ அங்கே மாப்பிள்ளைக்காண்டி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போயிட்டு அவனுக்கு செட் பண்ணி விட்டுட்டு யாரடா மாப்பிள்ளை மிஷனை வந்து முடிக்க போகிறோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். புரியல. அவர் முடிச்சுட்டு அப்படி கிளம்பிடுவார் பொண்ணை கூட்டிட்டு. அவருக்கு அதான் பிளானு. நேற்று வந்து மச்சான் வந்து இதை அனுப்பினோடனே மூணார் போகணும் அப்படின்ட்டான். நம்மளும் அப்படி போயிட்டு வந்துடுவோமா? அப்படியா? கல்யாணம் இல்லை, நம்மளும் ஒரு குரூப் ஹனிமூனா போயிட்டு வந்துடுவோம். நீ மனுஷனே இல்லை தெரியுமா? நீ 3 கல்யாணம் ஆகி ஒரு மாசத்துல போனாதான் ஹனிமூன். கல்யாணம் ஆகி 4 வருஷம் கழிச்சு போனா ஹனிமூன் டூர். இல்ல இல்ல, நான் 4 பேர் தான் போக முடியும். நம்ம கீழே இறங்கிடுவோம். நம்ம ஃபுல் மூன் போவோம்டா. அப்படின்னா அதாவது குரூப்பா போறது பேர் தான் ஃபுல் மூனா. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ ப்ரோ. இவன் கேமராமேன். ஆமா, அவரு கவுட்டு போட்டு வந்துட்டு அவர் பாருங்க, அவர் தான் நீ தொண மாப்பிள்ள. அவரை வந்து மாப்பிள்ள பார்க்க ஒரு 4 பேர் வராங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அது வந்து நான் இல்ல, அது வந்து வேற ஒரு ஆளு. ஓஹோ. நீங்க வந்து டாக்டர் எடுத்தது 1200 ரூபாய். கண்டென்ட் பேச போறேன்னா முடி சீவிக்கிட்டு இருக்கான். ஏய் சூப்பரா இருக்குதுப்பா, தலைவர் ரஜினி மாதிரி இருக்கிறியா? வாழ்த்துங்க. நான் தான் தேவா. இவன் தான் என் தம்பி. ஜீவா பாட்டு பாடுறது. ஹாய் गाइस, நான் உங்கள் தேவா. என் தம்பி ஜெயலலிதாலேருந்து ஒரு பாட்டு பாட போறான். பாடுறான். கேளுடா. தேங்க்யூ. மாப்பிள்ளை கார் ரெடி ஆயிட்டு, ஆனால் மாப்பிள்ளையை தவிர எல்லாரும் போகிறோம். ஸோ இங்கேயும் ஏற்கனவே ஏதோ கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம மண்டபம் இது கிடையாது, ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி தான். ஸோ ஓகே, இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் மாப்பிள்ளை ரிவீல் பண்ண போகிறோம். ஓகேவா? எல்லாம் ரெடியாக இருங்க. இவர் அடுத்து 2வது கல்யாணம் பண்ணுறதுக்கு இங்கே வந்திருக்காரு. இந்த வீடியோ வரும்போது ஒரு இப்படியேதான் நிப்பா வீட்டுல. இந்த வீடியோ டிவில பார்க்கும்போது இப்படியே நிப்பா. ஸோ காய்ஸ், அப்புறம் சொல்லுங்க, எங்க போறோமா? அப்படி நம்ம அப்படி 3 ட்ரிப் போமா? மாப்பிள்ளைய கூட்டு எங்கடா போனீங்க? என்னதான் பேசுறேன்னு தெரிஞ்சுட்டு தான் பேசுறியா? கேட்டா ஜோக்குன்னு சொல்லணும். அதான் முன்னாடியாவது மாப்பிள்ள வரல, ஆளு வரலன்னா உங்க பொழந்துறாங்க. சரி காய்ஸ், செமையா இருக்குடா. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா பாரு, இதேதான் நானும் சொன்னேன். எல்லாருக்கும் ஒரே டேலர்னு சொல்லிட்டு இருக்க அப்படிங்க. சீரியஸ் நல்லா இருக்கு, கலர் நல்லா இருக்கு. எப்படிடா இருக்கு? நொறுக்குறாங்க பாரு, கம்பம் டேலர் நொறுக்குறாங்க. முடிஞ்சு. நீ கோட்டு போடமா? அது போட்ட ஓகே ஓகே ஓகே. மாப்பிள்ளை போட்டதுக்கு அப்புறம் இப்போ வந்து நம்ம ரிவீல் பண்ண போறோம் யாரு மாப்பிள்ளைன்னு ஒரு 5 நிமிஷத்துல. ஓகே, கோட்டை எடுக்கிறதுக்கு 4 பேர் இருக்காங்க. ஆனா எனக்கு 12 பேர். 15 பேர். அப்படியா? 15 பேரா? கடகரனே அரண்டா. எதுக்கு இத்தனை பேருன்னு? ரிகோல ஒரு 5 பேரு, அவன் வண்டியில ஒரு 3 பேரு, அவன் ஒரு 2 பேர் கூட்டம் தான். எத்தனை பேர் போன தெரியுமா? மாப்பிள்ள கூட வந்து இதெல்லாம் இருக்காது. தம்பி கூட கோட்டை எடுக்கும் போது தான் ரொம்ப நேரமாச்சு.
அது அதே கடைக்கு 2 நாள் போச்சு. அவன் பார்த்துட்டு என்ன மறுபடியும் இந்த கூட்டமா. இவர் தான் மாப்பிள்ள. யாரா அந்த பையன்? இவர் தான் அந்த பையன். ஓகே, ஹாப்பி மேரிட் லைஃப். நான் வக்கீலாக இருந்து என்னுடைய தம்பி அகமது பஷீர் அவர்களின் மகள் ஆமினா அப்ரீனை தங்களுக்கு நிக்காஹ் செய்து கொடுத்து விட்டேன். ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷைகுல் பார்வை. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஏம்ல பார்வையில் உன்னே தவிர்த்து எல்லாரும் வந்துட்டு போகிறாங்க. கிரிஞ்சு 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 கிரிஞ்சு. சரி சரி ஃபைஸு, அந்த பாட்டை போட்டுவிடு ஃபைஸு. பாட்டா? என்ன பாட்டு வேணும்? நேயர்கள் விருப்பம். அந்த பாட்டு போடல. எந்த பாட்டு? அந்த பாட்டு போடல. எந்த பாட்டு? நாங்க போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி உங்க 2 பேரும் உள்ள போட போறோம். அந்த பாட்டுல. அந்த பாட்டுனா எந்த பாட்டு? சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ், யாரும் கோச்சிக்காதீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ரேப் நான் பண்ண போகிறேன். யாரும் கவலைப்படாதீங்க, நான் நல்லா தான் பாடுவேன். புரியுதுங்களா? என்ன எழவி அது? வேகத்தை பிடிச்ச பாட்டை போடல. இதான் கக்கூஸ்ல வர்ற பாட்டு. ஓ, இப்படிதான் ஒருத்தர் பாடிய ஃபேமஸ் ஆயிடுச்சு அந்த பாட்டு, தெரியுமா உனக்கு? எவன் அது? என்ன பாட்டு பாடுன்னு சொல்லுங்க. போடு, உனக்கு பிடிச்ச பாட்டா போடு. எனக்கு பிடிச்ச பாட்டா? ஆமா, எனக்கு பிடிச்ச பாட்டு. உங்க பிடிச்ச பாட்டு சொல்லுங்க. பாடு வயசு, அந்த பாட்டு போடு வயசு. நீ எப்போ கேட்டுட்டு போல அந்த பாட்டு. நம்ம கூட வரந்தா பேசிடுவேன். கண்டென்ட்டா கொடுப்பேன். ஏதாவது பேசி தொலை. அதான் ப்ரோ, கண்டென்ட்டை பற்றி யோசிக்க கொஞ்சம் யோகா மோடுக்கு போயிட்டு வரேன், ஸ்லீப் மோடுக்கு போயிட்டு வரேன். I didn't expect this from you. ஓ, மச்சின மேரேஜுக்கு வந்து திருநெல்வேலியிலேருந்து தேனி வரைக்கும் வந்தோம். ஸோ உனக்கு தேனினோன்னு என்ன ஞாபகம் வரும் போல? எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது வந்து ராஜகிரண் தான். சோலைமா சமைச்சதுல மெண்டு முழிஞ்சு போட மாட்டேன். ஸோ தேனியை பற்றி என்ன ஸ்பெஷாலிட்டி? தேனி கம்பம் வச்சு தேனியை பற்றி நீங்க என்னன்னு கேட்டேன்னா, இங்கே தான் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை வந்து இங்கே தான் வந்து ஸ்டார்டிங் ஆகுது. ஓகே. ஸோ இது வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, கேட்வே டு ஐலாண்ட்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு இங்கே வந்துட்டு ஏலக்காய், கிரேப். ஏதோ கேள்வி கேட்குறான். என்னம்மா? இங்கதான் ஸ்டார்டிங் ஆகுதுன்னு யார் சொன்னா? கொஞ்சம் சத்தமா பேசுனீங்கன்னா எங்களுக்கு பின்னாடி வரைக்கும் கேட்கும்பா. இல்ல, இங்கதான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு யார் சொன்னா? என்ன மழை பெய்ய சொன்னா? அவன் ChatGPT பார்த்து ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பல வந்து ஏதாவது கூகுள் ஏதாவது பாடுறானா ChatGPT ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டான். நீ சொல்லு ப்ரோ, நீ சொல்லு. சப்ஸ்கிரைபருக்கு சொல்லுவோம். மேற்கு தொடர்ச்சி மலை மகாராஷ்டிரா தான். தென்காசி செங்கோட்டையில இருக்கிறதுலாம் என்ன மலை? அது வந்து கிழக்கு தொடர்ச்சி மலை. இவனு சொன்னா மகாராஷ்டிரால இருந்து ஆரம்பிச்சு. மகாராஷ்டிரா சவுத் இந்தியா, நார்த் இந்தியா. நான் சொன்ன பதில் ப்ரோ அது. இவன் சொன்னது என்ன தெரியுமா? ஹைதராபாத்ல தானே உனக்கு. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். இல்ல, என்ன கொடுமைனா 6 வருஷம் முன்னாடி நான் பெங்களூர் நார்த் இந்தியா நினைச்சோம்னா
நீங்க அதே தான் ஆமா, அதாவது தமிழ்நாடு தாண்டி எல்லாமே நார்த்தியா நினைச்சுக்கிட்டு இருந்தான். அது வேற விஷயம். மச்சான் உள்ள நிறைய பைத்தியம் வாய செம காமெடியா இருக்கு. சரி நீ சொல்லு மால, பேக் டு கம்பம் தேனி. அதான் அது வந்து மேற்கு தொடர்ச்சியோட அந்த ஸ்டார்டிங் சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து எல்லா ஹில்ஸும், ஒரு சில ஹில்ஸ்லாம் ஏறணும்னா தேனியில இருந்தே போலாம் போல. ஏன்னா நேத்து வந்து நம்ம அப்பாஸ் மச்சான் போனாங்கல்ல, அது ஆமா மூணார். அது அதே மாதிரி மூணார் இல்ல மேகமான், அதுக்கடுத்து இப்படியே மேகாமன் ஏதோ ஒண்ணு, மீகாமன், வாகமன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இப்படியே பின்னாடி போனா குமலி இருக்கு. இது கொடைக்கானல் இங்க 100 கிலோமீட்டரா? 100 கிலோமீட்டர். ஓகே. அது இல்லாம இங்க மதுரை இருந்து 75 உசுல மட்டும் 30 கிலோமீட்டர். திருநெல்வேலிங்க இருந்து 350 கிலோமீட்டர். பேச விடுங்கடா டேய். நீ சொல்லுமா. கம்பத்துல நீங்க சொல்லுங்க, கம்பத்துல என்ன ஸ்பெஷல்? இங்க இருக்கிறது ஏலக்காய் வந்துட்டு விளைச்சல் அதிகம். அதனால வந்துட்டு நீ பாத்தீங்கன்னா மணமக்களுக்கு ஏலக்காய் மாலை போட்டிருப்பாங்க. ஆமா. அது மாதிரி இங்க வந்து திராட்சையும் வந்துட்டு விளைச்சல் அதிகம். ஆனா மணமக்களுக்கு திராட்சை எதுவும் போடல, அது வந்துட்டு சொல்லக்கூடாது. சரி ஓகே ஓகே. ஃபைசே நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட வந்தில்ல? ஆமா. சரி ஒரு நிமிஷம். எங்கெல்லாம் போன? இது மூணாறு கம்பம். இங்க பாரு பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காத. அதான் நான் கேட்டேன், பைத்தியக்காரனாய. மூணாறு கம்பம்னு எனக்கு தெரியும், அங்க எங்கெங்கெல்லாம் போனேன்னு கேட்கேன். அங்கங்க பொட்டானிக்கல் கார்டனு, ஃபால்ஸ் சொல்லவா? பொட்டானிக்கல் கார்டன்லாம் சொல்லணுமா? சொல்லு சொல்லு சொல்லு. பொட்டானிக்கல் பொட்டானிக்கல் கார்டன். ஜோக் முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான், முடிச்சுட்டாரு. 2 வரையில முடிச்சுட்டான். நீ சென்னை போயிட்டு ஒரே அடியில முடிச்சுட்டாங்க. ஸோ எல்லாமே சிறப்பாக முடிந்தது. நீங்க மாப்பிள்ளை யாருன்னு பார்த்துருப்பீங்க, அவரு தான் மாப்பிள்ளை. யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். அது வந்து நாங்கள் சின்னதாக ஒரு ப்ராங்க் பண்ணோம். ஸோ அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியல. உண்மையிலே அது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஆமாம், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா கமெண்ட்ஸே வரமாட்டேங்குது. சொல். நான் ஒரு வேற எதுவும் ஸ்கிரிப்ட் யோசிச்சிருக்கேன். ஓகே, நீ சொல்லு பேசலாம். கமெண்ட்ஸ் யார் அதிகமா பண்றாங்களோ அவங்க கூட்டு பேர் vlog எடுக்கலாம்னு நினைச்சு ஒரு டின்னர் vlog எடுக்கலாம். இல்ல இது நான் சொல்லல. எனக்கு vlog எடுக்கவே எனக்கு பைசா கிடையாது. இல்ல கமெண்ட்ஸ் அதிகமா அண்ணா நோ கமெண்ட். இல்ல ஒண்ணு பண்ணலாம், நீ அதிகமா கமெண்ட் பண்ணு, நம்ம 2 பேரும் vlog எடுக்கணும். கமெண்ட்ஸ் வந்து எப்படி சொல்ல, முதல் 10 கமெண்ட் யார் பண்றாங்களோ அதுல இருந்து ஒரு பர்சனை சூஸ் பண்ணி தொடர்ந்து ஒரு 10 வீடியோஸ்க்கு முதல் 10 கமெண்ட். ஒண்ணு இஸ்மாயில் மாமா, இன்னொன்னு மச்சி, இன்னொன்னு எங்க அத்தா, அம்மா. நம்மளுக்கு தெரியாதவங்கள. ஆமா. பந்தயத்துக்கு நாங்க வரலாமா? அந்த ஒரு பர்சனை சூஸ் பண்ணி நம்ம அவங்க வெளியே கூட்டி போய் அவங்கள வச்சு ஒரு ஃபுட் ரிவ்யூ அந்த மாதிரி. கண்டிப்பா. அப்போ வந்து இவரோட பேருங்க, இவர் வாங்கி கொடுத்து நைட்டே 10 ஃபேக் அக்கவுண்ட் நான் கிரியேட் பண்றேன். 10 கமெண்ட் பண்றேன். நீ பெரும் கலைஞர் 2.5 லோகேஷ் கனகராஜுக்கு இது போட்ட மாதிரி நம்ம இது பண்ணிடுவோம். நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ், ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, எனக்கு தெரிஞ்சு இந்த மேரேஜ் சீரிஸ் வீடியோ வந்து இதோட முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். முடிச்சுட்டு ஆனா எங்களுக்கு வந்து எண்டு கடை கிடையாது. நெக்ஸ்ட் நாங்க வந்து போட போறது வலிமா vlogs. அது நாங்க வந்து ரிசப்ஷன் அது வந்து அதோட அது என்ன அப்படிங்கறது வந்து நாங்க அந்த வலிமா அதுல நாங்க சொல்றோம். ஸோ நீங்க வந்து என்னெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, அதுக்கு முன்னாடி இன்னைக்கு பிரியாணி எப்படி இருந்துச்சு? செமையா இருந்துச்சுல்ல? அதோட 65 செமையா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, நல்லா சாப்பிட்டேன். அதோட கிளிப் இந்த வீடியோல வரும். வருவலாம், அதுவும் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ஈரல் தானே சொல்றேன், ஈரல் அதுவும் சூப்பரா இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா என்னெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணிருங்க. ஸோ வரட்டா, பாய். அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள்.